சிவாயின் வசந்தம்மா மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. சாயான்பினி நாள்தோறும் தழுப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா நீங்களே நாலொரு துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லேனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணை. ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்தபரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லைநகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவர். சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை அடியேன் மனமொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த 34வது நிகழ்வு திருவருட்பயன் என்கிற ஞான நூலை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற திருவருளுக்கும் பிரேமா அம்மையார் அவர்களுக்கும், அவர் ஏற்படுத்தி இருக்கிற ஈசன் குழுமத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை பதிவு செய்து உரிய முறையிலே யூடியூபிலே பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிற சாருமதி அம்மையார் அவர்களுடைய திருவடிகளையும், இதற்கு ஆதாரமாக விளங்கி கொண்டிருக்கிற திருவாசக சிந்தனை வேலுண்டு வினையில்லை குழுமத்தினுடைய நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பதிவேற்றம் செய்தவுடனே அதை கேட்டு உடனுக்குடன் எனக்கு கைபேசி மூலமாக அதனுடைய விமர்சனத்தை அளித்து வரக்கூடிய எனது கல்லூரி நண்பர், குடும்ப நண்பர் ஆலத்தூர் சண்முகம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் திருவருட்பயன் என்கிற ஞான நூலினை கேட்டு சிந்தித்து தெளிவடைந்து கொண்டிருக்கிறோம். இதனை உமாபதி சிவாச்சாரியார் நமக்கு அருளி இருக்கிறார்கள். குறள் வெண்பாக்களினால் ஆனது, 10 அதிகாரங்களை கொண்டது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறட்பாக்கள் மூலம் 100 குறட்பாக்களை உள்ளடக்கியது. விநாயகர் வணக்கம் என்று ஒரு பாடல் உள்ளது. எனவே 101 குறள் வெண்பாக்களாலான நூல்தான் இந்த திருவருட்பயன். உமாபதி சிவாச்சாரியார் சைவ சித்தாந்த நூல்கள் 14களுள் 8 நூல்களை நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். அந்த தொகுப்பிற்கு சித்தாந்த அட்டகம் என்று பெயர்.
சித்தாந்த அட்டகத்திலே தொடக்க காலத்திலே படிப்பதாக முதல்ல உண்மை விளக்கம் என்கிற நூலும், அடுத்ததாக உமாபதி சிவாச்சாரியார் அவருடைய திருவருட்பயன் என்கிற நூலும் படிப்பது பழக்கமாக இருக்கிறது. இதில் மொத்தம் 10 அதிகாரங்கள் உள்ளன. முதல் 3 அதிகாரங்கள் பதி, பசு, பாசம் ஆகியவற்றை, அவற்றினுடைய சிறப்புகளை, இயல்புகளை விளக்கியிருந்தது. அடுத்ததாக திருவருள், அதனுடைய இன்றியமையாமையை விளக்கியது. பிறகு திருவருள் மானுட சட்டை தாங்கி வந்து பக்குவமுள்ள ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்து அவர்களை தீட்சை கொடுத்து உயர்த்துவார்கள் என்று பார்ப்போம். ஆக கேட்டல், பிறகு சிந்தித்தல் என்கிற நிலைக்கு சென்று பிறகு தெளிதல் என்கிற நிலைக்கு நம்மை அழைத்து சென்றிருந்தார். பிறகு உயிர் விளக்கமடைந்தது. அது உயிர் விளக்கம் என்கிற அதிகாரம். அதன் பின்னர் உயிரானது சிவத்தை அடைந்து இன்புறு நிலை என்ற ஒரு நிலையை பார்த்தோம். அந்த இன்புறு நிலையை அடைந்தவர்கள் பழக்க தோஷம் காரணமாக கீழே இறங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. அவர்களை கீழே இறங்காமல் இருப்பதற்கான ஒரு சாதனம் திரு 5 எழுத்து. அதே போல கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் என்கிற நிலையிலே இருப்பவர்கள் தன்னுடைய நிலையை உயர்த்திக் கொள்வதற்கான ஒரு சாதனமும் திரு 5 எழுத்து தான். எனவேதான் திரு 5 எழுத்து அருள் நிலை என்கிற அடுத்த அதிகாரத்தை வைத்தார். பிறகு நாம் பார்த்து கொண்டிருக்கிற அணைந்தோர் தன்மை என்கிற அதிகாரம் சிவ அனுபவத்திலேயே திளைத்து கொண்டிருப்பவர்களுடைய நிலையை மிகவும் சிறப்பாக விளக்கியது. அவர்கள் தூங்காமல் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். பொதுவாக தூங்குபவர்களுக்கு சுற்றுப்புறத்திலே இருப்பது தெரிவதில்லை. ஆனால் இவர்கள் உடலோடு இருந்தாலும் கூட சிவ அனுபவத்திலே திளைத்து கொண்டிருப்பார்கள். எனவேதான் தூங்காமல் தூங்கி என்று சொன்னார். உடல் இருந்தாலும் கூட, உயிரானது உடலோடு தொடர்பு இருந்தாலும் கூட, ஒரு புளியம்பழத்திலே எவ்வாறு ஓடு தனியாக உள்ளே இருக்கிற சுளை தனியாக இருக்கிறதோ அதுபோல உடல் வேறு என்கிற உணர்வோடு இருப்பவர்கள் அணைந்தோர்கள், சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தவர்கள் ஜீவன் முக்தர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தன்னுடைய புலன் 5ஐயும் எவ்வாறு ஒரு ஆமையானது இடர் வரும் காலத்து தனது பாதுகாப்பான ஓட்டிற்குள் அடக்கி கொண்டிருக்குமோ அதுபோல ஜீவன் முக்தர்கள் தன்னுடைய 5 புலன்களையும் உள்ளே அடக்கி இருப்பார்கள் என்று ஒரு குறள் சொல்லியது. அதே போல அவர்கள் பெருமான் செய்யக்கூடிய 5 தொழில்களையும் செய்வதற்கு விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு அடுத்த நிலையிலே இருக்கிற பதமுத்தி என்கிற நிலையிலே இருப்பவர்கள் செய்யக்கூடிய அதிகாரம், அந்த செயலையாவது செய்வார்களா என்று கேட்டால் அதையும் செய்ய மாட்டார்கள், அதையும் செய்ய விரும்ப மாட்டார்கள். உலகத்தார் செய்யக்கூடிய வெண்தொழிலை செய்வார்களா என்று கேட்டால் அதையும் செய்ய மாட்டார்கள், செய்ய விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு விருப்பமெல்லாம் சிவானுபவத்தை அனுபவித்தலை அன்றி வேறு இல்லை என்று ஒரு குறளிலே பார்த்தோம். அடுத்ததாக இன்னொரு குறள். அந்த குறள்ல எப்படி சிவன் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறதோ அதே போல இந்த அணைந்தோர் அவருடைய உயிரும் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கும். ஆக அந்த எவ்வாறு சிவன் இல்லாமல் எந்த இடமும் இல்லையோ அதே போல ஆன்மா உயிர்கள் இல்லாமல் எந்த சிறிய இடம் கூட கிடையாது. அந்த அளவிற்கு அவர்கள் வியாபகத்தன்மை உடையதாக இருப்பார்கள்.
அப்ப சிவமும் இதுவும் வியாபகமாக இருக்கும் என்று சொல்கிறீர்களே என்று கேட்டால், அது பெரிய வியாபகம் உடையது, அதனுள் இது அடங்கிய சிறிய வியாபகம் உடையது. இது வியாபியாகமாகத்தான் இருக்கும். ஆக அதனுள் அடங்கி இருப்பது வியாபியம் எனப்படும். அதே போல உள்ளும் புறமும் ஒரு தன்மைத்தாக காட்சியுடையவர்கள் அவர்கள். ஒரு பொருளை பார்க்கிறார்கள், நாம் எல்லாம் அந்த பொருளை பார்க்கிற பொழுது மாயா காரியமாகிய அதனுடைய உடம்பு தான் நமக்கு தெரியும். ஆனால் அணைந்தோர்களுடைய பார்வை வேறு விதமாக இருக்கும். எப்படி என்று கேட்டால், அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிவம் அவர்களுக்கு தெரியும். இந்த மாயாகாரியமாகிய உடம்பு அவர்களுக்கு தெரியாது. எனவேதான் அவர்கள் எல்லா உயிர்களையும் சிவமாகவே பார்ப்பார்கள். அவர்களுக்கு அந்த உடம்பு தெரியாது. ஆக சிவமாக பார்ப்பதனாலே அவர்கள் எந்த ஒன்றையும் இகழ மாட்டார்கள். அதே போல இகழ்ச்சி இல்லை என்றால் புகழவும் மாட்டார்கள். அதனாலதான் பாரதியார் சொன்னார்னு சொன்னோம், குப்பை கூளங்கள் மலத்தையும் கூட வழிபடுவோம். ஏனென்றால் சிவம் எல்லா இடத்திலும் இருக்கிறது. அதனாலே தான் வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று ஓர் உயிருடைய பயிரை பார்க்கிற போது கூட வாடினார். ஏனென்றால் அவர்கள் பார்வையிலே சிவம் தெரிந்தது என்று சென்ற அமர்விலே இதை சிந்தித்தோம். ஞானசம்பந்த பெருமான் எழுப்பிய பூம்பாவை அவருக்கு சிவமாகவே தெரிந்தது, அருளாகவே தெரிந்தது. எனவேதான் அந்த பெண்ணினுடைய தந்தையார் சிவனேசன் செட்டியார் வற்புறுத்தியது கூட அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்கள் மகள் முன்னரே இறந்து விட்டாள், இது சிவபெருமானினுடைய திருவருளினாலே என்னால் உருவாக்கப்பட்டவள் என்று 16 வயது புண்ணிய ஆண்டு கடந்தவர் மறுத்தார் என்பதை நாம் சென்ற அமர்விலே விரிவாக பார்த்தோம். பிரம்மாவுக்கு கூட அந்த எண்ணம் இல்லை. அதுதான் சிறப்பு. எனவே இந்த அணைந்தோர் எவ்வளவு அருமையான தமிழ் பண்பாட்டு நெறியோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அந்த குறளிலே பார்த்தோம். இன்றைய அமர்விலே 97வது குறள். இதற்கு தலைப்பு உறும் தொழிலும் வரும் தொழிலும் என்கிற தலைப்பிட்டிருக்கிறார்கள். 97வது குறள். உறும் தொழிற்கு தக்க பயன் உலகம், தத்தம் வரும் தொழிற்கு வாய்மை பயன். திரும்பவும் படிக்கிறேன். உறும் தொழிற்கு தக்க பயன் உலகம், தத்தம் வரும் தொழிற்கு வாய்மை பயன். இப்போ உலகத்தில் இருக்கிறவர்கள் எந்த வினை செய்தாலும் அதனுடைய பயன் கருதி செய்வார்கள். அந்த காரியம் செய்கிற பொழுது இதனால் எனக்கு என்ன பயன் கிடைக்கும் என்று நினைத்துத்தான் அந்த தொழிலை செய்வார்கள். செய்கிற போது ரெண்டு விதமா செய்யலாம். ஒண்ணு பற்றுடன் செய்வார்கள், இன்னொன்னு பற்று இல்லாமல் செய்வார்கள். பற்றுடன் செய்யறது உலகத்துல வாழ்கிறவர்கள் செய்வார்கள். பற்றோடு மட்டுமில்ல, தன்முனைப்போடு செய்வார்கள். இது நான் செய்தது, இது என்னுடையது, என்னுடைய செயலாலே தான் இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நினைப்பார்கள். அதுதான் யான் எனது என்கிற தன்முனைப்போடு சில காரியங்களை செய்வார்கள். அதே காரியத்தை சிலர் பயன் கருதாது தன்முனைப்பு இல்லாமல் யான் எனது என்கிற எண்ணம் இல்லாமல் செய்வார்கள். அதத்தான் இந்த குறள் ரெண்டு தொழிலாக பிரிக்கிறது. ஒண்ணு உறும் தொழில், இன்னொன்னு வரும் தொழில். உமாபதி சிவாச்சாரியார் உறும் தொழில்னு ஒண்ணு சொல்றார். என்ன உறும் தொழில்? உலக பற்றோடு செய்யக்கூடிய தொழில் உறும் தொழில்.
பற்று இல்லாமல் எந்த விதமான பயனும் கருதாமல் யான் எனது என்கிற எண்ணம் சிறிதும் இல்லாமல் செய்யக்கூடிய தொழில் வரும் தொழில். அது வல்லின ரூ போட்டிருக்காங்க. வரும் தொழில் அப்படின்னா வறுமையான தொழில். வறுமை என்றால் பொருள் இல்லாமையை குறிக்கும். இங்கே வரும் தொழில் என்றால் பற்று இல்லாத தொழில்னு அர்த்தம். இந்த இரண்டிற்கும் என்ன தொழில், என்ன பயன் உண்டு? அப்ப உருந்தொழிலையும் நம்ம செய்யறோம். உலகத்தார் செய்வது எல்லாம் உருந்தொழில், ஞானியர்கள் செய்வது வரும் தொழில். நாம உருந்தொழில் செய்யும் போது இதுல ரெண்டு விதமான வினை செய்வோம். நல்வினையும் செய்வோம், தீவினையும் செய்வோம். நல்வினை செய்யும் பொழுதோ அல்லது தீவினை செய்யும் பொழுதோ அதன் மீது பற்று இல்லாமல் செய்யறது வருந்தொழில் ஆயிடுது. அப்ப உலகத்தவர்கள் செய்யக்கூடிய தொழில் நல்வினை, தீவினை. இதற்கு பயன் என்ன? நல்வினையா செஞ்சோம்னா அது புண்ணியமாக நமக்கு இன்பமாக வரும் அடுத்த பிறவில. ஆக அடுத்த பிறவியை கொடுத்தாக வேண்டும். ஆக நல்வினை செய்யறோம், பற்றோடு செய்கிறோம். அப்படி பற்றோடு செய்தால் அதை அனுபவிப்பதற்கு, அந்த இன்பத்தை அனுபவிப்ப அடுத்த பிறவி நமக்கு தர வேண்டும். எனவேதான் நல்வினையும் பிறவிக்கு வித்தாகும். தீவினை செய்தாலும் அதை போலவேதான் நாம் அந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அடுத்த பிறவி வரும். அதனால்தான் மாணிக்கவாசகர் சொன்னார், அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. அறமும் அருங்கயிறு தான், பாவமும் அருங்கயிறு தான். வள்ளுவர் அழகா சொல்லுவார், இருள் சேர் இருவினையும் சேரா. அப்ப நல்வினை எப்படி இருள் வினையாகும் அப்படின்னு கேட்டா அதனாலும் நமக்கு பிறவி வரும். அப்ப உறும் தொழிலாக நாம் பற்றோடு செய்யக்கூடிய தொழிலுக்கு தக்க பயன், என்ன பயன் விளையும் அப்படின்னு கேட்டா உலகம். என்ன உலகம்? உலகத்திலே இருக்கிற இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். அதான் இருந்தொழிலுக்கு தக்க பயன். ஆக நாம செய்யக்கூடிய உறும் தொழிலுக்கு, பற்றோடு செய்யக்கூடிய தொழிலுக்கு என்ன பயன் விளையும் என்று கேட்டால் இந்த உலகத்திலே இருக்கிற இன்ப துன்பங்களை நாம் அனுபவிக்கலாம். அடுத்தது சரி, அப்ப வரும் தொழில்னு சொன்னேன். வரும் தொழில்னு கேட்டா நாம பற்றற்று செய்யக்கூடிய தொழில், அதுக்கு பயன் வாய்மை. வாய்மைனா பொய் சொல்லாது இருக்கல், இல்லாது இருத்தல் என்று பொருள் கொள்ளலாம். ஆனா இங்க இருக்கிற வாய்மை என்பது மெய்ப்பொருளாகிய சிவமே ஆகும். அப்ப உறுந்தொழில் செய்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் உலகத்தில் உள்ள இன்ப துன்பங்களை நுகர்தல். அதே ஞானியர்கள் செய்யக்கூடிய பற்றற்ற தொழிலுக்கு என்ன பயன் விளையும் அப்படின்னு கேட்டா ஒரே பயன், சிவம், மெய்ப்பொருளாகிய சிவத்தை அடையலாம், சிவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். எனவே உலகத்தார்கள் உலகத்திலே இருக்கிற இன்ப துன்பங்களை அனுபவிப்பார்கள். ஏனென்றால் அவர் உறுந்தொழிலை செய்கிறார்கள். ஞானியர்கள் சிவானுபவத்திலே நீந்துவார்கள். அதற்கு காரணம் அவர்கள் வரும் தொழிலை செய்வார்கள். இப்போ வருந்தொழில் அப்படின்னா நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவோம். நாம ஒரு சிவ பூஜை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சிவ பூஜை பண்ணும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில சொல்லிக்குவாங்க, நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் நான் சிவ பூஜையை செய்வேன், எந்த மாதிரி யாரும் பூஜை செய்ய முடியாது அப்படின்னு பிறரிடத்துல சொல்லி அவர்கள் அகமகிழ்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தொழில் யான் எனது என்பதோடு கலந்திருப்பதனால அதற்கு உறுந்தொழில்னு பேர். ஆக எவ்வளவுதான் பூஜை செய்தாலும் கூட பற்றற்று யான் எனது என்ற அகங்காரம் இல்லாமல் செய்தோமே ஆனால் அது வரும் தொழில். ஆனா பற்றோடு செய்தோமையானால் நமக்கு மீண்டும் இன்ப துன்பம் தான் கிடைக்கும். உலகத்துல மீண்டும் பிறவி உண்டு. அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், யான் எனது என்னும் செருக்கறுப்பான்
வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். வானவர்களுக்கெல்லாம் விட உயர்ந்த உலகமாக இருக்கக்கூடிய மற்ற உலகம் சிவலோகம் கிடைக்கும். யாருக்கு? யான் எனது என்ற செருக்கு அறுப்பான். இந்த யான் எனது என்ற செருக்கை யார் ஒருவர் அறுக்கிறார்களோ அவர்களுக்கு தேவர்கள் இருக்கக்கூடியதை விட உயர்ந்த உலகமாகிய சிவலோகம் கிடைக்கும். அதுதான் இங்க வரும் தொழிற்கு வாய்மை பயன்னு சொல்ற. வருந்தொழில் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நமக்கு அதிபத்த நாயனார். அவர் பரதவ குலத்திலே பிறந்தவர். வலை வீசி மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை செய்பவர். அவர் சிவனிடத்திலே அன்பு கொண்டு தினந்தோறும் தொண்டு செய்து வந்தார். அவர் செய்யக்கூடிய தொழிலிலேயே அந்த தொண்டினை ஈடுபடுத்தினார். என்ன என்று கேட்டால், அவரோ அல்லது அவரிடத்தில் வேலை செய்கிறவர்களோ மீன் வலையை போட்டு அதிலே படுகிற மீன்களை எல்லாம் சேகரித்து கொண்டு வந்து இவரிடம் கொடுத்தவுடன் அவர் என்ன செய்வார்? அதிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு மீனை எடுத்து இது நட்டம் ஆடிய நம்பருக்கு என்று சொல்லி மீண்டும் கடலிலேயே விடுவார். இதுதான் அவர் செய்யக்கூடிய தொண்டு. மீனை பிடிக்கிறார், நல்ல மீனை எடுத்து இது பெருமானுக்கு அப்படின்னு சொல்லி திரும்பவும் கடல்லே போட்டுருவார். அதுல இடைவிடாது செய்து கொண்டு வந்திருந்தார். எப்பெல்லாம் அவர் வலைக்கு போகிறாரோ அப்பெல்லாம் கடலுக்கு சென்று மீன் கொண்டு வந்து இதே போல விடுவார். நாளடைவில் பெருமானினுடைய திருவருளினாலே தினந்தோறும் ஒரு மீன் தான் கிடைச்சது. ஒரு மீன் தான் பட்டுது அவர் வலையில. அவர் என்ன பண்ணாரு? அந்த ஒன்றையும் மீண்டும் கடலிலே விட்டு வெறுங்கையோடு வீடு வந்து சேர்ந்தார். இவ்வாறு வருகிற நாளில் அவருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் வறுமை பற்றி கொண்டது. சாப்பாட்டுக்கே கஷ்டமாயிருச்சு. அந்த மாதிரி நிலை வந்துவிட்டது. இறைவன் ஒரு நாள் அவருடைய மீன் வலையிலே ஒரு பொன் மீனை அகப்பட செய்தார். வலையை இழுத்து கொண்டு வருகிறார். அதிலே ஒரு பொன் மீன் இருக்கிறது. ஒரே ஒரு பொன் மீன், மிக பெரிய அளவிலே. அதை பார்த்த உடனே இதை விற்றால் நாம் அதிக விலைக்கு விற்கலாம், இதை கொண்டு நம் வறுமை நீங்கி நல்வாழ்வு வாழலாம் என்கிற எண்ணம் அவருக்கு ஏற்படவே இல்லை. கிடைத்த அந்த பொன்மீனையும் மீண்டும் சிவன்கடலே சென்று சேர்க என்று சொல்லி அந்த பொன்மீனையும் கடலிலேயே மீண்டும் விட்டுவிட்டார். பொதுவாக பற்று என்றால் பொருட்பற்றுதான் உயர்வானது. ஏனென்று கேட்டால், பொருள் இருந்தால் நாம் மிகச்சிறந்த வாழ்வு வாழலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் ஒரு பழைய பாடல் உண்டு. கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்று அங்கு எதிர்கொள்வர். இல்லானை இல்லாளும் வேண்டாள், ஈன்றெடுத்த தாய் வேண்டாள், செல்லாது அவன் வாயிற் சொல் என்று ஒரு பாடல் உண்டு. ஆக பொருள் இருந்தால்தான் அவருடைய சொல்லானது சபை ஏறும். பொருள் இல்லாதவர்கள் என்னதான் மெய்ப்பொருளை பற்றி பேசினாலும் கூட அது ஏற்காது. ஆக பொருள் இல்லாதவர்களை வாழத் தெரியாதவர்கள் என்று இந்த உலகம் நினைக்கிறது. பதவி, பாராட்டு ஆகியவை அனைத்துமே பொருள் உள்ளவர்களிடத்திலே தான் சேருமே தவிர மற்றவர்களிடத்திலே சேராது. அதனாலதான் சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், அகில லோகமும் பொருள் முதற்றாம். எதுக்கு சொல்றோம்னா, அந்த மீனை விற்றிருந்தால் அவருடைய வறுமை முழுவதுமாக நீங்கி போயிருக்கும். ஒரு செம்மையான வாழ்வு வாழலாம். ஆனாலும் கூட அந்த நிலையிலும் அவர் பெருமானுக்கு செய்ய வேண்டிய தொண்டை இடைவிடாது செய்தார் என்று நினைக்கிற பொழுது அதுதான் உண்மையான வரும் தொழிலுக்கு
மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகிறது. ஆக உறுந்தொழில் செய்பவர்களுக்கு இந்த உலக இன்ப துன்பங்கள் பயனாக அமையும். வருந்தொழில் செய்யவர்களுக்கு சிவமே பொருளாக கிடைக்கும். ஆக வாய்மை என்றால் உண்மை என்ற ஒரு பொருள் மட்டுமல்ல, இந்த இடத்திலே வாய்மை என்பது மெய்ப்பொருளாகிய சிவமே. எனவே யார் ஒருவர் பற்றி இல்லாமல், தன்முனைப்பு இல்லாமல் ஒரு தொழிலை செய்கிறார்களோ அது வருந்தொழில். அதற்கு மெய்ப்பொருளாகிய சிவமே பயனாக கிடைக்கும். இது ஞானியர்கள் செய்கிறார்கள். நாமும் கூட எல்லா பொருளிலும் பற்றினை விடாமல் ஒவ்வொன்றாக விடுவதற்கு முயற்சி செய்து பார்க்கலாம். இது நாம் அணைந்தோர் தன்மை சொல்லிக் கொண்டிருப்பதனால அணைந்தோர்கள் இப்படி செய்வார்கள் என்று நமது உமாவதி சிவாச்சாரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு பயனாக அமைவது மெய்ப்பொருளாகிய சிவம் என்று இந்த குறள் சொல்லுகிறது. அடுத்த குறள் 98வது குறள். 98வது குறள். இந்த குறள்லயே சிலர் என்ன பண்றாங்க, பொருள்லயே சில உரையாசிரியர்கள் வேறுபடுகிறார்கள். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 நிலைகளை செய்பவர்கள் உறுந்தொழில் என்றும், இவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள்னு சொன்னோம், அதனால அதை வரும் தொழில் என்றும், இவர்கள் செய்யாமல் வாழா இருந்தாலும் கூட, ஒன்றுமே செய்ய மாட்டார்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு பயன் சிவமே ஆகும். ஏனென்றால் அவர் செய்யக்கூடிய தொழில் வரும் தொழில் என்று சில ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். எனவே உரையாசிரியர்கள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பதை எதையும் செய்யாமல் இருந்தாலும் கூட அவர்கள் பற்றற்று இருப்பதனாலே இந்த நிலையை அடைவார்கள் என்று அந்த குறளிலே சொல்லியிருக்கிறார். அடுத்தது 98வது குறள். என்ற வினை உடலோடு ஏகும். ஏன்னா அவங்க சேர்த்து கொடுத்துருக்காங்க, நான் இப்ப படிக்கிறது பார்த்துக்கிறேங்க. என்ற வினை உடலோடு ஏகும், இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும். திரும்பவும் படிக்கிறேன். என்ற வினை உடலோடு ஏகும், இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும். இப்ப பாருங்களேன், நம்ம வினை கொள்கையை முன்னாடியே தெளிவா சொல்லி இருந்தோம். இப்பவும் அந்த அணைந்தோருக்கு அடுத்த பிறவி இல்லை என்பதை உறுதியாக அவருக்குள்ள வினையெல்லாம் எப்படி கணக்கு தீர்க்கப்படும் என்பதை இந்த குறளிலே சொல்லி இருக்கிறார். நமக்கு தெரியும் வினை 3. ஒன்று சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம். சஞ்சிதம் என்றது பல பிறவிகளிலே நாம் செய்த வினைகளின் தொகுப்பு. அதுல ஒரு பகுதியே இந்த உடம்பு அனுபவிப்பதற்காக எடுத்துக்கொண்டு வருகிறது. அதுதான் பிராரத்தம். அததான் ஏன்ற வினை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்ற வினைனா இந்த உயிரானது அனுபவிப்பதற்காக முகந்து கொண்டு வந்திருக்கிற சஞ்சிதத்தின் ஒரு பகுதி. அதைத்தான் நாம பிராரத்த வினை என்கிறோம். சரி, இங்க வந்த உடனே பிராரத்த வினையினால நமக்கு இன்ப துன்பங்கள் விளைகின்றன. இந்த இன்ப துன்பத்தை விளைவிச்ச உடனே அதை அனுபவிக்கும் போது பற்றோடு அனுபவிக்கிறோம். இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது இன்பமா இருக்கு, இது நீண்ட நாளைக்கு நீடிக்க வேண்டும் என்று அதன் மீது பற்று வைக்கிறோம். இந்த மாதிரி பற்று வைக்கிறதுனாலையும் இது துன்பமாக இருக்கிறது, இது விரைவில் என்னை விட்டு விலக வேண்டும் என்றும் சில காரியங்களை செய்கிறோம். இவ்வாறு செய்யக்கூடிய வினைதான் ஆகாமிய வினை, தோன்றக்கூடிய வினை. முதல்ல செய்யற சஞ்சிதம் கிடை வினைன்னு சொல்றோம். இதை எடுத்துட்டு வர்றது ஏன்ற வினை. இப்போ நாம செய்தால் அதுக்கு இடை ஏறும் வினை. அப்ப இந்த குறள்ல 2 வினையை சொல்லியிருக்கார். ஏன்ற வினை, இன்னொன்னு இடையேறும் வினை. ஏன்ற வினைங்கிறது
பிரார்த்தம், பிராரத்தம். இடையேறும் வினைங்கிறது ஆகாமியம். இப்பவே நாம ஒரு வினை செய்யறோம், அது நல்வினையாகவும் இருக்கும், தீவினையாக இருக்கும். இவ்வாறு நல்வினை செய்தாலும் சரி, தீவினை செய்தாலும் சரி, அது கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிடுது. இது தூலமாய் தெரிகிற வினையானது கொஞ்ச நேரம் ஆன உடனே மறைஞ்சிடுது. இது மறைஞ்சிருச்சுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது சூக்குமமாக இருக்கிறது, சூக்கமாக மாறிவிடுகிறது. அப்ப வினையானது தூலமா இருக்கும்போது அது ஆகாமியமா இருக்கு. அதே சூக்குமமா இருந்தா அது சஞ்சிதமா மாறிடுது. இந்த மாதிரி ஒவ்வொரு வினையும் ஒவ்வொரு பிறவியிலையும் சேர்ந்துக்கிட்டே வந்ததுன்னா அது மொத்தமா பெரிய மூட்டையா மாறிடுது. அதுதான் சஞ்சிதம். ஆக செய்யும் பொழுது அது ஆகாமியமா தூலமா வெளியில தெரியுது. அது கொஞ்ச நேரம் கழிச்சு அது மறைஞ்சு விடல, கொஞ்ச நேரம் கழிச்சு அது சூக்குமமாக மாறுகிறது. நாம செய்யற வினை அப்படியே மறைஞ்சு போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த வினை மறையல, சூக்குமமா மாறி அது சேமிக்கப்படுகிறது. அவ்வாறு சேமிக்கப்படுகிற வினைதான் சஞ்சித வினை. அது திரும்பவும் அடுத்த பிறவியில நமக்கு வருகிறது. அதுதான் அந்த வினையினுடைய ஒரு பயனை தான், ஒரு பகுதியை தான் நம்ம எடுத்துட்டு வர்றோம். அவ்வாறு வர்றதுதான் என்ற வினை அப்படின்னு சொல்லியிருக்கார். எனவே நாம் செய்யக்கூடிய வினையானது ஆகாமியமாக தோன்றுகிறது, சஞ்சிதமாக கிடக்கிறது, பிராரத்தமாக வந்து பயன் தருகிறது. சரி, இப்போ பிராரத்தமா வந்திருக்கு, எனக்கு ஒரு இன்ப துன்பம் நடக்குது. நான் என்ன நினைச்சுக்கணும், சென்ற பிறவியில நான் என்ன செய்தேனோ அதுதான் இப்ப எனக்கு வந்திருக்கு, இன்பமாகவோ துன்பமாகவோ வந்திருக்கிறது, இவர் மூலமாக வந்திருக்கிறது, இதை நாம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்று நம்ம எண்றது இல்லை. நாம என்ன பண்றோம், நன்மை ஒருத்தர் செய்யறாருன்னா ஓஹோ இவர் எனக்கு நன்மை செய்கிறாருன்னு அவரை புகழ்ந்து தள்ளுறோம். இன்பம் வந்துருச்சா தலைகால் புரியாமல் குதிக்கிறோம். அதே நேரம் துன்பம் வருகிறதா, இவனால் தான் வந்தது, ஆக இவனை ஒரு கை பாத்திர வேண்டியதுதான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துருது. ஆக இன்ப துன்பம் வரும் காலத்து இது நாம் செய்த முன் வினையினுடைய பயனைத்தான் இவ்வாறு அனுபவிக்கிறோம். இதை இவர் மூலமாக இறைவன் செய்விக்கிறான், இறைவன் தான் அந்த வினை பயனை நமக்கு ஊட்டுகிறான் என்ற எண்ணத்தை நாம் பெற வேண்டும். அவ்வாறு எண்ணத்தை பெற்றால் ஆகாமிய வினை கொஞ்சமா உண்டாகும். நாம வினை செய்யறோம், இந்த மாதிரி முன்வினையினுடைய பயன்தான் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்தால் இது சிவார்ப்பணம், இறைவன் நமக்கு இந்த வினையை கூட்டுவிக்கிறான் என்கிற எண்ணம் இருந்தால் நமக்கு ஆகாமியம் ஏறாது. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. ஆக பிராரத்தத்தை அனுபவிக்கும் போது இன்ப நிலையில நமக்கு விருப்பு வெறுப்போட இருந்ததுன்னா நமக்கு ஆகாமியம் தோன்றும். இந்த சீவன் முக்தர்களுக்கு உடம்பு இருக்கிற வரைக்கும் பிராரத்தம் இருக்கும். பிராரத்த வினை என்னைக்கு தீருதோ அன்னைக்கு உடம்பு விழுந்து விடும். அப்ப பிராரத்த வினை தொடர்ச்சியா அவர்களுக்கு இருக்கும் வரை இந்த உயிரானது அவருடைய உடம்பை விட்டு நீங்காது. அப்ப அவங்க ஆகாமியம் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா அவர்கள் செய்ய விருப்பு வெறுப்போடு செய்ய மாட்டார்கள். விருப்பு வெறுப்போடு செய்யாமல் சிவார்ப்பணம் என்கிற எண்ணத்தில் செய்வதனாலே அவர்கள் செய்கிற ஆகாமிய வினை இவர்களை சாராது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆக சிவத்தை சார்ந்து விடுமே தவிர இவர்களுக்கு அந்த எந்த விதமான ஆகாமிய வினையும் சாராது. சரி, இவங்க ஏதோ ஒரு வழியில ஒரு சோர்வு ஏற்படுது, அப்ப ஆகாமியம் செஞ்சுடுறாங்க. ஏன்னா எப்பொழுதும் விழிப்பு நிலையிலே இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு சோர்வு ஏற்படுது, அப்ப அதன் மீது ஒரு பற்று வருது. ஒரு அணைந்தவர் இருக்கிறார்,
அவருக்கு ஒரு வேளை முழுமையா சாப்பாடு ஒருத்தர் போடுறாருன்னு வச்சுங்களேன். அவர் ரொம்ப சோர்வா இருந்தாரு, உணவு கொடுத்தாரு. உணவு கொடுத்த உடனே, சே இவர் எவ்வளவு நல்லவரா இருக்காரு, உணவு நமக்கு வயிறார சாப்பாடு போட்டிருக்கிறாரு அப்படின்னு பற்றோட அவரை ஒரு விருப்போட அவர் பார்த்தாருன்னு வச்சுக்கங்களேன், அப்ப ஆகாமியம் அவர்களுக்கு தோன்றிடும். அந்த ஆகாமியம் எவ்வாறு அவருக்கு நீங்கும் என்று கேட்டால், அதான் இந்த குறள்ல சொல்றார், ஏறும் வினை தோன்றில் அருளே சுடும். அவர்களுக்கு ஆகாமியமே இருக்காது. சப்போஸ் ஆகாமியம் தோன்றுச்சுன்னா இறைவனுடைய திருவருளே அதனை சுட்டு பொசுக்கும். இப்போ ஆண்டாள் சொல்லுவாங்க, தீயினில் தூசாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தீயில எவ்வாறு ஒரு தூசு இருந்தா ஒண்ணுமே தெரியாத அழிந்து போகுமோ, அதே போல ஆகாமியம் தோன்றுமானால், அதனால்தான் தோன்றில் அப்படின்னு போட்டார். தோன்றில்னா தோன்றுமானால் அவருடைய திருவருளே சுடும். அப்ப அணைந்தோர்களுக்கு அந்த 3 வினைகள் உண்டு. முதல்ல சொன்னது சஞ்சித வினை. சஞ்சித வினை மானிட சட்டை தாங்கி வந்த குருவினாலே நிர்வாண தீட்சை முதலிய தீட்சைகள் செய்யப்பட்டு சஞ்சிதம் சுட்டெரிக்கப்படும். அதனாலதான் இந்த 2 வினையை சொன்னார், சஞ்சிதத்தை சொல்லல இந்த குறள்ல. அடுத்தது பிராரத்த வினை, அது எப்படி நீங்கும்னு இப்ப சொல்ல போறோம். ஆகாமிய வினை அவர்களுக்கு தோன்றாது. இருப்பினும் எங்கேனும் அவர்களுக்கு ஆகாமிய வினை சிறிதளவு தோன்றினால் இறைவனுடைய திருவருளே அதனை சுட்டு பொசுக்கும். ஆக அவர்களுக்கு ஆகாமிய வினை இல்லை. இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பலாப்பழம் அறியறவங்களை பார்த்துருக்கலாம். பலாப்பழம் அறியும் போது கையெல்லாம் பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டும். சாதாரணமா அதை பற்றிய தெரியாதவர்கள் கையால அறிஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், கை பூரா பிசுன்னு ஒட்டிக்கும். ஆனால் கையில ஒரு எண்ணெயை தடவிக்கிறாங்கன்னு வச்சுங்க, கையில எண்ணெயை தடவிட்டு அந்த பலாப்பழத்தை அறிகிற போது அந்த பிசின் இவர்களுடைய கையிலே ஒட்டாது. அப்பவும் பிசின் இருந்தது, கையும் அதுல பட்டுது. ஆனால் அதை தவிர்ப்பதற்கு அந்த எண்ணெய் என்கிற ஒரு மூலப்பொருள் நடுவில் இருந்ததுனால அது படவில்லை. அதே மாதிரிதான் ஆகாமியம். அந்த பற்று இல்லைன்னா ஆகாமியமே தோன்றாது. சப்போஸ் தோன்றினாலும் கூட அவர்களை ஒன்றும் செய்யாது. சரி, என்ற வினை. இப்போ முதல் வினைக்கு வருவோம். அந்த வினைங்கிறது பிராரத்த வினை. இந்த பிராரத்த வினை அதாவது அனுபவிச்சுதான் கழித்தாக வேண்டும். அதனாலதான் ஏன்ற வினை உடலோடு ஏகும்னு சொல்றார். நமக்கும் அனைத்தோர்களுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டா, நாம அனுபவிப்போம். அது உயிரை நேரடியா தாக்காது. பிராரத்தம் ஒரு துன்பத்தை தருது, நேரடியா உயிரை போய் தாக்குமான தாக்காது. உடம்புல ஏதேனும் ஒரு நோயா வரும். நாம உடம்போட பின்னி பிணைந்து இருக்கிறோம். உயிர் வேற உடம்பு வேற நமக்கு இன்னும் தெரியல. அதனால உடம்புக்கு ஒன்று வந்துடுச்சுன உடனே அது நமது உணர்வையும் உயிரையும் தாக்குகிறது. உயிரை தாக்குன உடனே நாம் என்ன பண்றோம், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்போ இந்த உடம்பு எனக்கு இந்த மாதிரி ஒரு காய்ச்சல் வந்து விட்டது, அல்லது இந்த மாதிரி துன்பம் ஏற்பட்டு விட்டது, புற்றுநோய் போன்ற நோய் வந்து விட்டது அப்படின்னு அந்த உயிர் அதோடு ஒன்றி இருக்கிறதுனால அவர்களுடைய பிராரத்த வினை உயிரையும் தாக்கும். அதனால அதுக்கு என்ன பேருன்னா உயிர் ஊழாய் கழிதல் அப்படின்னு பேர். உயிர் வழியாக அந்த பிராரத்த வினை கழிகிறது அப்படின்னு அர்த்தம். இதே ஜீவன் முக்தர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்னன்னு கேட்டா அவங்களுக்கு உடம்புல நோய் வரும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, இது உடம்புக்கு வர்ற நோய் என்னுடைய உணர்வை பாதிக்காது, உயிரை பாதிக்காது, இது நாம் செய்த வினையினுடைய பயன்,
அது அந்த உடம்போட போகட்டும் அப்படின்னு சொல்லி உயிர் எந்த விதமான தாக்கமும் பெறாமல் அது பாட்டுக்கு இருக்கும். அது சிவனோடு அணைந்து சிவத்தன்மையோடு சிவானுபவத்தோடு இருக்கும். அதனாலதான் இயன்ற வினை உடலோடு ஏகும். உடலோட போயிடுச்சு. இந்த தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி பிராரத்த வினையானது உயிரை தாக்காமல் உடம்பளவிலேயே கழியும். யாருக்கு கழியும்? ஜீவன் முக்தர்களுக்கு கழியும். நமக்கு உயிரோடு கழியும். உயிரை வாட்டும். உயிரை வாட்டின உடனே இது என்ன பண்ணும்? என்னடா இந்த மாதிரி உயிரை வாட்டுகிறது துன்பப்படும். அது மாதிரி துன்பப்பட்ட உடனே நாளடைவில் இது ஆகாமியவனை நிறைய செய்து மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு உட்பட்டு இது பாட்டுக்கும் தொடர்ச்சியா வினை செய்யும், பிறவி வரும், மீண்டும் வினை செய்யும், இவ்வாறு வந்து கொண்டே இருக்கும். இது உலகத்தவர்களுடைய நிலை. அதனால்தான் பெருமான் 5 தொழில்களையும் இடைவிடாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார். 5 தொழில்களையும் செய்ய வேண்டியது இருக்கிறது. எனவே இந்த பிறவி தோறும் இதை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனா அணைந்தோர்கள் ஜீவன் முக்தர்கள் என்ன பண்றாங்க? இவர்கள் உடம்பு வேற அப்படிங்கிறதுனால அவர்களுடைய வினை உடம்போடு கழிந்து விடும். உயிருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, பட்டினத்தார் அவர் எந்த விதமான தீய எண்ணமோ தீய பழக்கங்களோ இல்லாதவர். அவர் அறிந்து எந்த தீமையும் செய்யவில்லை. ஆனாலும் கூட அவர் மீது ஒரு திருட்டு பட்டம் சுமத்தப்பட்டது. அரண்மனையில் இருந்த ஒரு மாலை, விலை மதிக்க முடியாத முத்து மாலை அவர் திருடி விட்டார் என்று அவர் மேலே ஒரு திருட்டு பட்டம் வந்துவிட்டது. அவரு சென்ற பிறவியில் நாம் செய்த வினையினுடைய பயன்தான் இது வந்திருக்கிறது. எனவே இதை பற்றி நம்ம ஆன்மாவானது கவலைப்பட வேண்டியதில்லைன்னு உயிரை மட்டும் வச்சுட்டு உடம்பு பாட்டுக்கு அது கழிஞ்சா போகுது, அந்த தண்டனையை அவர் அனுபவித்தார், உடம்பு அனுபவிக்கட்டும் என்று பேசாமல் இருந்தார். அவர் அதுக்காக கவலைப்படல. இந்த உடம்புக்கு உள்ள தீமை நான் செய்த தீவினையாய் தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று அவர் நினைத்தார். அவர் சொல்றார், அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு இயற்றுமானால், அவரவருக்கு என்ன பிராப்தம் இருக்குதோ அதனால அவங்கள ஈசன் இயற்றுவான். அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே. இந்த திருட்டுப்பட்ட சுமத்தவங்களை இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் பொல்லாதவர்கள் என்று எதுக்கு நம்ம நினைக்கணும்? எல்லாம் சிவன் செயல் என்று எல்லாமே சிவபெருமானுடைய செயல் என்று தெரிந்து கொள்வாயாக என்று பட்டினத்தார் நினைச்சார். இதுதான் இயன்ற வினை உடலோடு ஏகும். அதுதான் அந்த பாடல் சொல்லுது. அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு இயற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே. எல்லாம் சிவன் செயல் என்று அப்படின்னு பட்டினத்தார் சொல்லி இருக்கிறார். ஆக சிலரை பார்க்கிறோம், எந்த தீய பழக்கமும் இருக்காது, நல்லதே செஞ்சிட்டு இருப்பார். ஆனா அவருக்கும் உடம்பு முடியாம போயிடும். ஏன்னா உடம்பு உள்ளது தானே. அப்ப உடம்புக்கு ஏன் அவருக்கு வருகிறது என்று பல பேர் சிந்திக்கலாம். அவ்வாறு சிந்திக்கிற போது அவருடைய ஊழ்வினை காரணமாக, சென்ற பிறவியில் செய்தவருடைய வினையினுடைய காரணத்தினாலதான் இங்கே அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அதனால தான் இந்த பாடல்ல ஏன்ற வினை உடலோடு ஏகம், இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும். எனவே நமக்கெல்லாம் உயிர் ஊழாய் கழியும், ஆனா அவர்களுக்கு உடல் ஊழாய் கழியும். ஆக உடல் வழியாகவே அது கழிந்து விடும். ஆக 3 வினைகளும் பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கிற சஞ்சித வினை நிர்வாண தீட்சையினாலே சுடப்படும். இந்த பிராரத்த வினை உடம்போடு போயிடும்.
அவர்களுடைய பிராரத்த வினை நீங்கும் காலத்து உடலும் போயிடும். எனவே அந்த வினையும் சுழியாகிவிடும். பிறகு இடையேறும் வினை ஆகாமிய வினை தோன்றாது. சப்போஸ் அது மாதிரி தோன்றக்கூடிய சூழ்நிலை வருமேயானால் இறைவனுடைய அருளே அதனை சுட்டெரித்து விடும். இதைத்தான் இந்த குறள் சொல்லுகிறது. அடுத்த குறள் 99வது குறள். 99வது குறள்மா. மும்மை தரும் வினைகள் மூளாவாம், மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையே ஆம். மும்மை தரும் வினைகள் மூளாவாம், மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையே ஆம். வினைகள் 3 விதமான பயனை தருகிறது. அதான் மும்மை. மும்மைனா 3 விதமான பயனை தருகிறது. என்ன மூணு விதமான பயன்? இம்மை பயன், அம்மை பயன், மறுமை பயன். சரி, என்ன அந்த பயன்? இம்மை பயன்னா இந்த உலகத்துல வாழும்போது இருக்கக்கூடிய நிலை, அனுபவங்கள், இன்ப துன்ப அனுபவங்கள், அது பூரா இம்மை பயன். இறந்த பிறகு சொர்க்கமோ அல்லது நரகமோ ஏதோ ஒண்ணு அந்த உலகங்களுக்கு சென்று எடுத்து போய் அங்க இருக்கிற நிலையை அனுபவிக்கிற பாருங்க, அது அம்மை பயன். இன்னொன்னு மறுமை பயன், மீள இந்த நிலத்திற்கு பிறக்கும் நிலை, இது மறுமை. அப்ப உயிருக்கு 3 பயன். ஒண்ணு இம்மை பயன், இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது கிடைக்கக்கூடிய பயன். இன்னொன்னு அம்மை பயன், அது என்னன்னா இறந்த பிறகு நாம சொர்க்கத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ சென்று அங்க இருக்கிற இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது, அது அம்மை பயன். இன்னொன்னு மறுமை பயன், இதை அனுபவித்த பிறகு, சொர்க்கம் நரகத்தில் அனுபவித்த பிறகு மீள இந்த நிலத்திற்கு பிறக்கும் நிலையாகிய மறுமை. ஆக இந்த 3 பயன்களும் மூளாவாம், மீண்டும் வளராது, உண்டாகாது. யாருக்கு? மூதறிவாருக்கு, அதிகமான முதுமை உடைய அப்படின்னு அர்த்தம். இங்க மெய் அறிவு உடையவர்களுக்கு, உயர்ந்த ஞானம் உடையவர்களுக்கு, மெய்யறிவாகிய சிவத்தை பற்றிய அறிவு உடையவர்களுக்கு, மூதறிவார்க்கு மும்மை தரும் வினைகள் மூளாவாம். இந்த வினைகள் வளரமாட்டா. மூழுதல்னா வளருதல்னு அர்த்தம். ஆக இந்த வினைகள் 3 பயன்களை தரும். ஆனா இந்த வினைகள் உயர்ந்த அறிவுடையவருக்கு மூளாது. அதனாலதான் மும்மை தரும் வினைகள் மூளாவாம், மூதறிவார்க்கு சொன்னார். அப்புறம் அம்மையும் இம்மையே ஆம். என்னது? இங்க இருக்கிற அம்மைங்கிறது பிறவிக்கு பின்னாடி சொர்க்கம் நரகம் சொன்ன அந்த அம்மை இல்லை. அவர்களுக்கு உடம்பு நீங்கிய பின் பேரின்ப நிலையை அடையக்கூடிய பரமுத்தி நிலை. இந்த அம்மைங்கிறது பரமுத்தி நிலை. அம்மையும் இம்மையே ஆம். இம்மையேனா இந்த உலகத்திலேயே இந்த உடலோடு அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப மும்மை தரும் வினைகள் மூளாவாம் அப்படின்னா இந்த 3 விதமான பயன்களை தரக்கூடிய வினைகளும் உண்டாகாது. உயர்ந்த ஞானம் உடையவர்களுக்கு, அவர்களுக்கு அம்மையும் பேரின்ப நிலையாகிய சிவபெருமானுடைய திருவடி இன்பம் இருக்கு பாருங்க, அது இம்மையே ஆம். இந்த உலகத்திலேயே இந்த உடல் இருக்கும் பொழுதே அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப அணைந்தோருக்கு 3 பயன்களை தரக்கூடிய வினைகள் வளராது. ஒண்ணு, இந்த உலகத்திலேயே அவர்கள் இந்த உடம்போடு இருக்கும் பொழுதே இதை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த 3 விதமான பயனையும் அப்பர் சுவாமிகள் ஒரு பாடல்ல சொல்றார். என்னன்னு கேட்டா, துறக்கப்படாத உடலை துறந்து, இந்த உடலானது துறக்கப்படாத உடல், நம்மாலே பார்த்து நீக்க முடியாது. அப்படிப்பட்ட உடலை துறந்து வெண் தூதுவரோடு இறப்பன். வெண் தூதுவர்னா யமனுடைய தூதுவர்கள் இருக்காங்க, அவர்களோடு இறப்பன், இறந்து போன.
இறந்தால் இரு விசும்பு ஏறுவன். அப்படி இறந்த பிறகு என்ன பண்ணுவேன்? வானத்திற்கு செல்வேன். இரு விசும்பு ஏறுவன், ஏறி வந்து பிறப்பன். சரி, அங்க இருந்துட்டு மீண்டும் இங்க வந்து பிறப்பேன். பிறந்தால் அப்படி பிறக்க நேருமானால் பிறையணி வார்சடை பிங்ககன் பேர் மரப்பன்கொலோ. பிறையை அணிந்திருக்கக்கூடிய, வார்சடை இருக்கக்கூடிய பிங்ககன், அவனுடைய பெயரை மரப்பன்கொலோ என்று என் உள்ளம் கிடந்து மருகிடுமே. நான் இறந்துருவேன், இறந்து சொர்க்கம் நரகத்துக்கு போவேன், மீண்டும் இங்க வருவேன். அப்படி பிறந்தா, மீண்டும் பிறக்கும் பொழுது பெருமானே உன்னுடைய பெயரை நான் மறக்க முடியுமா? மறப்பன்களோ என்று என் உள்ளம் கிடந்து மருகிடுமே. என் உள்ளமானது கிடந்து மருகுகிறது. மருகுதல்னா வருத்தப்படுகிறது என்று இதை சொல்றார். எனவே அம்மைங்கிறது வேறு உலகத்திலே கிடைக்கக்கூடிய சொர்க்கம் நரகம். ஆக இறந்ததும் நம்முடைய நுண்ணுடல் அங்க போகும். இந்த உடம்பு பரு உடல் போகாது. நமக்கு இருக்கிற நுண்ணுடல் இருக்கு பாருங்க, அது சென்று சொர்க்கத்திலோ இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும், நரகத்திலே துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும். இப்படி அந்த வினை மூளவில்லை என்றால், வளரவில்லை என்றால் அவங்க பரமுக்தி நிலையை அடைவார்கள். அப்ப முக்தியில ரெண்டு வகையான முக்தி சொல்றாங்க. ஒண்ணு பரமுக்தி, இன்னொன்னு பதமுக்தி. பரம்னா மேலானதுன்னு அர்த்தம். பரமுக்தினா மேலான முக்தி. அங்க போனவர்கள் மீண்டும் பூமிக்கு வரமாட்டார்கள். அதான் பரமுக்தி. இன்னொரு முக்தி இருக்கு, அது பேர் பதமுக்தின்னு பேர். அந்த பதமுக்தினா மீண்டும் இந்த உலகத்திற்கு அவர்கள் பிறப்பெடுப்பார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்கள் அப்படி வந்தவர் தான். பெருமானினுடைய அருள் நோக்கினாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கமலினி அனந்திதி என்கிற சேடிமார்களை நந்தவனத்திலே பார்க்க செய்தார் பெருமான். அவருடைய திருவருளினாலே பார்த்துட்டு தான் பிறகு அங்கிருந்து மீண்டும் பூமிக்கு வந்தார்கள். இறைவன் தடுத்தாட்கொண்டார். ஒரு திருமணத்தை தடுத்தவர் அவருக்கு பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியார் ஆகிய 2 பெண்களை திருமணம் செய்து வைத்தார். ஆக பதமுத்தியிலே இருப்பவர்கள் மீண்டும் பிறவிக்கு வருதல் கூடும். பதமுத்தியை அடைந்தவர்கள் வருவார்கள், ஆனால் பரமுத்தியை அடைந்தவர்கள் மீண்டும் வரமாட்டார்கள். அந்த பரமுத்தியை அடைவதற்கு தான் இந்த மும்மை தரும் வினைகள் மூலாவாம் சொல்றார். எனவே அப்படிப்பட்டவர்கள் பரமுத்தியை அடைவார்கள். ஆக இம்மை என்பது சீவன் முக்தி நிலையை அடையக்கூடிய பரமுத்தி நிலை. ஆக உடம்பு இல்லாதப்பதானே பரமுத்தி அடையும் அப்படின்னு கேட்டா, உடம்பு இருக்கும் பொழுதும் அவர்கள் பரமுத்தியை அடைவார்கள். அது பரமுத்தி, இது ஜீவன் முக்தி. ஆக உடம்போடு இருக்கும் பொழுது இவர்கள் பரமுத்தியை அடைவார்கள். இவர்களுக்கு ஜீவன் முக்தர்கள்னு பேரு. ஆக உடம்போடு இருக்கும் பொழுது பரமுத்தி அடைதல் அப்படிங்கிறது மீண்டும் பிறவா நிலையை அடைகிறார்கள் என்று பொருள். ஆக பரமுத்தி என்பது உடம்பை விட்டு இறைவனோடு கலந்து முக்தி இன்பத்தை அனுபவித்ததுதான் பரமுத்தி. ஆனா சீவன் முக்திங்கிறது உடம்பு உள்ள போதே முக்தி நிலையை அனுபவித்தல். அப்ப என்ன வேறுபாடுன்னு கேட்டா, பரமுத்தியில உடம்பு இருக்காது, ஆனா ஜீவன் முக்தியில உடம்பு இருக்கும். ஆக உடம்பு இருக்கும் பொழுதே நம்மை போன்றே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அந்த பரமுக்தி நிலையை அடைவார்கள். அவர்கள்தான் ஜீவன் முக்தர்கள் என்று அனைவராலும் சொல்லப்படுகிறது. எனவே என்ன வேறுபாடுன்னு கேட்டா, அங்க பரமுத்தில இருக்கிறவங்களுக்கு உடம்பு இருக்காது, ஜீவன் முக்தியில இருக்கிறவங்களுக்கு உடம்பு இருக்கும். 2 பேருமே பரமுத்தியை அடைந்தவர்கள். எனவே உடம்பு நீங்கிய பிறகு என்ன இன்ப அனுபவம் உண்டாகுமோ அதே அனுபவத்தை ஜீவன் முக்தர்கள்
இந்த உடம்பு இருக்கும் காலத்தே இந்த உலகத்திலேயே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஜீவன் முக்தர்களுடைய சிறப்பு. ஆக ஜீவன் முக்தர்களுக்கு பிராரத்த வினை இருக்கிற வரைக்கும் உடம்பு இருக்கும். பிராரத்தன வினை முடிஞ்சிருச்சுன்னா உடம்பு விழுந்து விடும். நம்மை போன்றவர்களுக்கு உடம்பு விழுந்தால் அது இறப்பு என்று சொல்லப்படுகிறது. ஆனா அவர்களுக்கு ஜீவன் முக்தர்களுக்கு அது வீடு பேறு என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் பரமுத்தியை இங்கே அடைந்து விட்டார்கள். அவர்கள் உடம்பு விழுந்த உடனே அவர்கள் பரமுத்தி நிலையை அடைகிறார்கள். எனவே நம் உடல் விழுந்தால் அது இறப்பு, அவர் உடல் விழுந்தால் அவர்கள் முன்னரே பரமுத்தியை அடைந்து விட்டார்கள் என்பதனாலே நேரடியாக பரமுத்தியை அடைவார்கள். எனவே அணைந்தோருடைய தன்மையிலே அடுத்த சிறப்பு என்ன என்று கேட்டால், அவர்களுக்கு இந்த 3 விதமான பயனை தரக்கூடிய வினைகள் அவர்களுக்கு மூளாது, தோன்றாது என்பதனால, வளராது என்பதனால அந்த அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே சிவ அனுபவம் கிட்டும், பரமுத்தியானது கிட்டும். இந்த உடம்பு உள்ள அளவிலேயே அவர்கள் ஜீவன் முக்தர்களாக இருந்து உடம்பு பிராரத்த வினை இருக்கும் வரை உடம்போடு இருந்து உடம்பு நீங்கி பரமுத்தியை நேரடியாக அடைவார்கள் என்று சொல்லி, இந்த அணைந்தோர் தன்மையில் இன்று 3 குறள்கள் பார்த்திருக்கிறோம். அந்த 3 குறள்களையும் முதல் குறள், அதாவது முதல் குறளில் உறுந்தொழில் வரும் தொழில், அதற்கு என்ன பயன்னு பார்த்தோம். உறுந்தொழிலுக்கு உலக இன்பு துன்பங்கள் நுகர்ச்சி, வரும் தொழிலுக்கு மெய்ப்பொருளாகிய இறைவன். அடுத்தது பிராரத்த வினை உடம்போடு ஏகும், ஆகாமிய வினை தோன்றாது, அப்படி தோன்றினால் இறைவனுடைய திருவருளே சுடும். அடுத்ததாக இந்த மும்மை பலனை தரக்கூடிய வினைகள் மூளாது என்று சொல்லி, எனவே இந்த உடம்பு இருக்கும் பொழுது ஜீவன் முக்தர்கள் பரமுத்தி நிலையை அடைவார்கள். அந்த பரமுத்தி நிலையை அடைவதற்கு நாம் வரும் தொழிலை செய்து சிறிது சிறிதாக பழக வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இன்னும் ஒரே ஒரு குறள் இருக்கிறது, அதை நம்முடைய அடுத்த அமர்விலே வைத்து பிறகு எல்லா அடியார்களும் தங்களுடைய அனுபவங்களை, ஏன்னா நம்ம இதுவரைக்கும் 34 வகுப்புகள் பண்ணியிருக்கிறோம். இந்த 35வது வகுப்புல 100வது பாடலை நிறைவு செய்து அடியார்கள் தங்களுடைய அனுபவங்களை அடுத்த வகுப்பிலே பகிர்ந்து கொள்ள வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் திருவடி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இதுகாரும் இந்த அமர்விலே கலந்து கொண்டு ஞான வேள்வியிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி, இதனை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற பிரேமா அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் இனிமேல் யூடியூபிலே கேட்க இருக்கும் அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. சிறப்புங்கய்யா. மற்றடியால் பேசுறீங்களா? சாருபதி அம்மா நீங்க பேசுங்களா? அம்மா யாராவது சந்தேகம் இருந்தா கேட்கலாங்கம்மா. தவமணி அம்மா பேசுங்கம்மா. சிவாய், நம்ம அடியார் பெருமக்களை வணங்கிக்கிறேங்க ஐயா. இப்போ அந்த உடல் பரமுக்தி நிலையை அடையுது. அப்போ அந்த பிராரத்த வினை கழியும் போது உடல் அந்த உடல் நீங்கும்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அதுக்கப்புறம் அந்த உடலுக்கு என்ன நடக்குங்க ஐயா? அதுவும் நம்ம சாதாரணமான உடலை போலவே அதுவும் அழிந்து படுமாங்க ஐயா? அதுதான் நம்ம உடல் மாதிரியே அவங்க உடலும் இங்கேயே நீங்கிடும். அந்த உயிரானது நேரடியா பரமுத்தி அடைஞ்சிடும். அப்ப அந்த உடல் அது அந்த உடல் மணக்கும். உயிர் நீங்கிய பிறகு இந்த உடல் மணக்கும். அதுக்கப்புறம் அதுல உள்நோக்கி அவங்க அந்த ஜீவன் அந்த சுவாசம் உள்நோக்கி நிகழும் அப்படிங்கறதெல்லாம் கேள்விப்பட்டமேங்க. அதெல்லாம் உடல் நீங்கிடுச்சுன்னு வச்சுங்களேன், வெறும் உயிருக்கு அந்த மாதிரியான இன்ப அனுபவங்கள் இருக்காது, எந்த அனுபவமும் இருக்காது. நேரடியா அது பரமுத்தியா அடைஞ்சிரும். என்னங்கம்மா? ஏன்னா உடம்பு நீங்கிடுது இல்லைங்களா, வெறும் உயிர் மட்டும்தான் இருக்கும். அந்த உயிர் நேரடியா பரமுத்தியை அடைஞ்சிரும். இது மாதிரி அது அவங்களுடைய இதா இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா இதுதான், உடலோடு அது நீங்கிடும். அப்ப உடலுக்கு பிறகு என்ன பிராரத்தம் நீங்கிடுச்சு, திரும்பி ஆகாமை வினை கிடையாது. அப்ப நேரடியா என்ன பண்ணும், அது இறைவனுடைய திருவடியை சேர்ந்துடும். மீண்டும் பிறவி இருக்காது, பரமுத்தி அடைஞ்சிடும்.
அப்படிப்பட்டவங்க தான் இந்த ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களாங்க ஐயா? ஆமா, ஜீவ சமாதி அப்படிதான். ஆமா, அது ஆமா, உடம்பு இங்கே மண்ணோட மண்ணா அழிஞ்சிரும். அதுக்கு உடல்ல வந்து எந்த விதமான இது இருக்காது. சரிங்களாமா? சிவாயனம். நல்லது, ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா சிவாயனம் ஐயா. அடியனுக்கு ஒரு சிவாயனம், சந்தேகம் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா இப்போ ஜீவன் முக்தர்களுக்கு வந்து பிராரத்த வினை வந்து உடம்பு இருக்கும் வரைதான் இருக்கும். அவங்க வந்து எப்போ உடம்ப விட்டு நீங்குறாங்களோ, அந்த பரமுக்தி அடையறாங்களோ, அப்ப பிராரத்த வினை அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னீங்களாங்க ஐயா. அப்ப அது வந்து பிரார்த்தனை நீங்கினாதான் உடம்பு அழியும், அப்படி வச்சுக்கோமே. பிராரத்தம் இருக்கிற வரைக்கும் நமக்கு உடம்பு இருக்கும். உடம்பு இருக்கும். அது பிராரத்த வினை நீங்கினதும் அழிஞ்சதும் அவங்களுக்கு வந்து அந்த பரமுக்தி கிடைக்கும்னு சொன்னீங்க. அவங்க இங்க இருக்கும்போதே பரமுக்தி அடைஞ்சிட்டாங்க. பரமுக்தியோட தான் இருக்காங்க, அப்படிதானமா? பரமுக்தியோட இருக்காங்க. உடம்பு அழிஞ்ச உடனே நேரம் ஆன்மா வந்து பரமுக்தி அடைஞ்சிடும், அவ்வளவுதான். முன்னாடியே இங்க பரமுக்தியில தான் இருக்காங்க. சரிங்க. அப்ப வந்து அந்த பிராரத்த வினை வந்து இப்ப நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து சூக்குமமா இருக்கும்னு சொன்னீங்களாங்க. அந்த இடம் எனக்கு புரியலங்க. பிராரத்த வினை சூக்குமமா இருக்காது. நாம செய்யற ஆகாமிய வினை சூக்குமமா மாறி சஞ்சீவமா மாறிடும். அப்புறம் சஞ்சிதத்துல தான் கொஞ்சம் வினை எடுத்துட்டு வர்றோம், அதான் ஏன்ற வினை. சரிங்களா? இன்னொரு முறை சொல்லுங்க ஐயா, அது அப்படியே எனக்கு. இப்போ நாம ஒரு வினை செய்யறோமா, அது பற்றோட செய்யறோம். அப்ப செய்யும் போது அது வந்து ஆகாமியமா தோன்றுது. கொஞ்ச நேரம் கழிச்சு வினை நம்ம அடுத்த வினை செய்யும் போது இந்த வினை மறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த வினை வந்து முதல்ல தூளமா வெளியில தெரிஞ்சது சூக்கமா மாறி சஞ்சிதமா மாறிடும். அப்படி சஞ்சிதமா மாறி 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 சேர்ந்து ஒன்னா சேர்ந்ததுதான் சஞ்சித மூட்டையா மாறிடுது. அது அடுத்த பிறவிக்கு கொஞ்சம் வினை வருது. சரிங்களாமா? ஒரு நிமிஷம். ஒரு தீவினை செய்யறோம் ஐயா, அதை கொஞ்ச நாள் சேர்த்து நம்ம மறுபடியும் ஒரு நல்வினை செய்யறோம். அப்ப தீவினை மறைஞ்சிருச்சு, நமக்கு நல்வினை செய்ததால நம்ம நினைப்போம். ஆனா அது வந்து மறைமுகமா சூட்சமா போய் இதுல சஞ்சிரத்துல சேர்ந்துருது. அதான் அர்த்தம். ஆமா ஆமா, அதான். நம்ம நல்வினை செஞ்சாலும் சரி, தீவினை செஞ்சாலும் அது கொஞ்ச நேரம் மறைஞ்ச உடனே நாம வினை மறைஞ்சிடுதுல, அந்த வினை வந்து சஞ்சிதமா மாறி இருக்கு, சேமிக்கும், சேவ் பண்ணிக்கும். வேணுங்கிறப்ப திரும்பி பயன்படும், பயனை கொடுக்கும். சரிங்க ஐயா, சரிங்க. இப்போ வந்து ஞானாசிரிகளுக்கு, இவங்களுக்கு ஜீவன் முக்தர்களுக்கு எல்லாருக்குமே அது வந்து அழிஞ்சிரும்னா, அது அழிஞ்ச பிறகுதான் அவங்களுக்கு அந்த அடுத்த நிலையே பரமுக்தி நிலையே கிடைக்குது. பிரார்த்த வினை கழிஞ்ச பிறகுதான் கிடைக்குது. இப்போ நமக்கு என்ன நினைக்கிறோம்னா, நம்ம இப்ப இருக்கும் போதே நம்ம வந்து நல்வினை செய்யறதுனால அது அழிஞ்சதுன்னு நினைக்கிறோம். ஆனா அது அப்படி கிடையாது, சூக்குமமா போய் சஞ்சீதத்துல ஒடுங்குதுன்னு சொல்றோம். அதானங்க ஐயா? அதாவது நம்ம செய்யும், அதாவது இப்ப அவங்களுக்கு வந்து நம்ம சஞ்சித வினை முன்னாடியே போயிருச்சு, பிரார்த்தனை தான் இங்க வந்திருக்காங்க. ஆனா அவங்க பற்றற்று செய்யறதுனால ஆகாமியம் கிடையாது. இது வந்து பிராரத்தம் உடம்பு வழியா கழிஞ்சிட்டு போயிருது, அவங்க உயிரை பாதிக்காது. ஆக உயிர் வந்து பரமத்தின் நிலையிலேயே இருக்கும் இங்கவே. அதான் இம்மையும் அம்மையே ஆம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? அப்ப அது மாதிரி சொல்றது புரியுதுங்களா? அப்போ நம்ம செய்யக்கூடிய எந்த செயல்களையும் நம்மளுக்கு இன்ப செயல்களானாலும் துன்ப செயல் திருவருள் 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 எல்லாம் சிவன் செயல் அப்படியே நம்ம அதை சொல்லிட்டே இந்த செயல் செய்யும் போது அது ஆகாமியா ஏறாது இல்லைங்களாங்கய்யா? ஆமா, நிச்சயமா ஏறாது. அதாவது அவங்களுக்கு ஜீவன் முக்தர்களுக்கு ஏறுறது இல்லை, அவங்களுக்கு உண்டாகாது. ஏன்னா பற்றற்று இருக்கிறதுனால உண்டாகாது. சப்போஸ் எப்பயாவது உண்டாச்சுன்னா அதை வந்து திருவருளே சுடும்னு அந்த குரல் சொல்லுது. நன்றிங்க அம்மா. வேற ஏதாவது சந்தேகம் கேக்குறீங்களாம்மா? வாழ்த்து பாடல் பாடிடணும் புஷ்பலதா. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சிருக்கோம் சாருமதியம்மா. அப்புறம் எல்லாம் அடியெல்லாம் சந்தேகம் கேட்கட்டும். மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, நான் வரை வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை ஊருசை தனிவேல் வாழ்க, குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னடங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம்
வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம். ஐயா நாம சிவாய் நம்ம திருப்பி பண்ணிக்கிறேன் ஐயா. பதமூர்த்தி மீண்டும் இந்த உலகத்துல பிறகு அப்ப நம்ம எல்லாம் பதமூர்த்திகளை இருக்கிறாங்க.